அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரஸ்னம். இது கேரளாவில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு ஆரூட முறை. ஆரூடம்னாலும் பிரஸ்னானாலும் ஒன்று தான். அது என்ன சார் அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரசனம் அப்படின்னா, அந்த பிரசனத்திற்கு உண்டான லக்னத்தை ஒரு ஸ்வர்ணங்கிற தங்கத்தை வச்சு குறிப்பாங்க. அஷ்டமங்கலம்னா காலத்தில் 8 திசைகள் இருக்குது. அந்த 8 திசைகளிலிருந்தும் பல்வேறு சக்திகள் நம்மை சதா சர்வகாலமும் நம்மோடு தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்குது. அந்த சக்திகளை வைத்து இப்பொழுது அந்த பிரசன்ன காலத்தில் நமக்கு என்ன செய்தி சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரசனம். எப்படி தமிழகத்தில் முதலில் பஞ்சபட்சி அப்படிங்கிறது ஒரு ஆரூட முறை 3000 ஆண்டுகள் பழமையானதோ, அடுத்து ஜாமக்கோல் பிரசனா அப்படிங்கிறது எப்படி சமணர்களால் ஒரு 1000 ஆண்டுகள் மிகவும் பிரசித்தி பெற்ற முறையில் பயன்படுத்தப்பட்டது, அதே போல் கேரளாவில் அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரசனம் பயன்படுத்தப்படுகிறது. இதை நாம் எப்படி எளிதாக கற்றுக்கொள்வது, இதை வைத்து கோவில்களுக்கு எப்படி தேவ பிரசனம் பார்க்குறது, குடும்பத்துக்கு எப்படி குடும்ப பிரசனம் பார்க்குறது, அதையே தனி மனிதனுக்கு எப்படி தீபமேற்றி தீப பிரசனான்னு பார்க்குறது, இப்படி பல்வேறு பகுதிகள் அஷ்டமங்கல ஸ்வர்ண ஆரூட பிரசனத்தில் கோவை கௌசியன் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிற 350 பக்க புத்தகத்தில் மிகவும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதலால் நீங்கள் அந்த நூலை வாங்கி இந்த ஆரூட முறையை தெரிந்து கொண்டு உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் அந்த நூலின் நூலாசிரியர் நாகராஜன் ராமசாமி.